பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி கிருப. சகரியா 12:10 தேவன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், என் ஜனத்தின் மேலே கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது ஆவியான தேவனின் செயல்பாடு. தம்முடைய ஜனத்துக்காக செய்யப்படுகிற விசேஷித்த கிஃப்ட். தன்னுடைய ஜனத்துக்கு மாத்திரமே இச்செயலை அவர் செய்கிறார். எசையா 32:15 அவருடைய ஆவி ஊட்டப்பட்டவுடன் வண்ணாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறுகிறதாம். இது ஒரு மனித பவரால் முடியாது, சயின்டிஃபிக் பவரால் முடியாது. ஆனால் ஆவியான தேவனால் கூடும். வாழவே வழி இல்லாத இடம் வண்ணாந்திரம், காடாந்திரம், தண்ணீர் வசதி கிடையாது, இயற்கை சூழ்நிலை அப்படிப்பட்ட அமைப்பு அல்ல அது. ஆனால் அதை வயல்வெளியாக மாற்ற ஆவியான தேவனால் கூடுமாம். 100% தகுதியற்ற இடத்தை தகுதிப்படுத்துகிற தேவன். அதுதான் கிருபை. இன்றும் தம்முடைய ஜனத்துக்கு வழங்கி கொண்டே தான் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம். இது எப்படி என்றால், ஒரு MS படித்த டாக்டர், சர்ஜன், அவர் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு 7 லட்ச ரூபா வசூல் பண்ணுவார் என்றால், அதே இது தேவ மனுஷன் பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி இயேசு நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், அந்த அடப்பு நீங்கட்டும் என்றால் அப்படியே நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த அடப்பை எடுத்து போடுகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பேதைகளை தெரிந்து கொண்ட தேவன். பலமுள்ள இன்று இஸ்ரவேல் நாடு எவ்வளோ சிறிய நாடு, ஒருவரால் மேற்கொள்ளப்பட முடியாத நம்பர் 1 நாடாக விளங்குகிறது. இன்றும் தம்முடைய ஜனத்துக்கு அவர் கிருபைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார். ஆமென்.